வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டெசிமல் ஃப்ராக்ஷனில் இருக்க மாடல் 5 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 to 4 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளாடி வாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்லைன் ஆஃப்லைனில் ரொம்ப பெட்டராகவே கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி அசைன்மெண்ட், வீக்லி டெஸ்ட் சொல்லிட்டு ஒரு ரெகுலர் கிளாஸில் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் எல்லாமே. ஸோ இது எப்போ வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த மாடல் 5 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 1/2 into 3 + 1/3 into 4 plus 1/4 into 5 plus 1/5 into 6 up to 1/9 into 10 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட சம் கண்டுபிடிக்கணும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து இதில் வந்து டெசிமல்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட் சொல்லிட்டு ஒரு சீரியஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் நான் வந்து இந்த மாடல் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 1/difference into என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/difference into 1/starting term minus 1/ending term அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இல்லை ஸ்டார்டிங் டேர்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து என்னது ஸ்டார்டிங் டேர்ம். ஸோ லாஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேர்ம் வந்து என்னது எண்டிங் டேர்ம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் டேர்ம், லாஸ்ட் இருக்குல்ல இந்த டேர்ம் வந்து என்னது எண்டிங் டேர்ம். சரியா? ஸோ 1/difference அப்படின்னா 1/ இதோட டிஃபரன்ஸ் 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 1, 3க்கும் 4க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1, 4க்கும் 5க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1. சரியா? ஸோ 1/starting termனா 1/2 மைனஸ் எண்டிங் டேர்ம்னா 1/10. சரியா? இதை சால்வ் பண்ணா போது நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 1/2 into 3 2.3 கொடுத்தாலும் கரெக்டு தான். சரியா? ப்ளஸ் 1/3.4 ப்ளஸ் 1/4.5 அப்படி கொடுத்தாலும் 2 into 3 தான் அர்த்தம். சரியா? அப்போ ஸ்டார்டிங் டேர்ம் 2 எடுப்பீங்க, எண்டிங் டேர்ம் வந்து 1/9.10 இருக்கும். ஸோ எண்டிங் டேர்ம் வந்து என்ன எடுப்பீங்க, 10 எடுப்பீங்க. சரியா? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, the sum of 1/2 plus 1/6 plus 1/12 plus up to 1/n into n plus 1 இருக்கு. சரியா? இதுவும் அதே ஃபார்முலா தான் இருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 1/2 இருக்குல்ல, அது எப்படி எழுதலாம் 1 into 2 எழுதலாம். பிளஸ் 1/6 இருக்குல்ல, எப்படி எழுதலாம் 2 into 3 எழுதலாம். இப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எழுதுங்க, ரெண்டாவது பெரிய நம்பர் எழுதுங்க. 3 into 2 எழுதினாலும் கரெக்டாக தான், ஆனால் அப்படி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எழுதணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய நம்பர் எழுதணும். சரியா? பிளஸ் 1/3 into 4 up to 1/n into n plus 1. சரியா? ஸோ அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்படிதானே? கரெக்டா? இது வந்து என்னது லாஸ்ட் டேர்ம். சரியா? ஃபார்முலா வந்து என்னது 1/difference into 1/starting term minus 1/ending term. ஸோ 1/difference தான் 1/1, 1/starting termனாலும் 1/1 தான், 1/ending termனா 1/n plus 1. சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க, 1 into n plus 1 n plus 1 தான், minus 1/n plus 1 போடுவீங்க. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், n/n plus 1 இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிரஸ் 32:20 இட்ஸ் லோயஸ்ட் ஃபார்ம். லோயஸ்ட் ஃபார்ம்னா அது வந்து சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறாங்க. அப்போ இது கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ 16 2 32 10 2 30, இதையும் கேன்சல் பண்ணால் 8 2 16 5 2 10. அப்போ நம்ம ஆன்சர் இருக்கும் 8:5. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சால்வ் த ஃபாலோவிங், தீர்வு காண்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இருக்குல்ல, அதோட வேல்யூ எவ்வளவு 12. ஸோ 12/6 into 11/8 into 132/484 ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 22. எப்போதுமே ஒரு 20 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் அதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஸோ 1 6 6 ஈர் 6 12. சரியா? அதே மாதிரி 1 11 11 2 11 22. அப்புறம் 1 2
6 ரெண்டா 12, மீதம் 1, 6 ரெண்டா 12. சரியா? அப்படி கேன்சல் பண்ணலாமா? 4 2 8 33. இதையும் கேன்சல் பண்ணலாம். 1 2 2 2 4. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? 33/100. அப்போ ஆப்ஷன் சி. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the value of 1.4 plus 4.7 plus 7.10 plus up to 47.50. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா கான்செப்ட்ல இருக்கா? என்ன ஃபார்முலா? 1 by difference into 1 by starting term minus 1 by ending term. ஸோ இதோட காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.4 4.7. அடுத்து என்ன இருக்குது? 7.10. சரியா? ஸோ 1 into 4 4 into 7. அப்போ காமன் டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 1 into 4 3 இருக்குமா? 4 into 7 3 இருக்குமா? 7 into 10 3 இருக்குமா? அப்போ காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. அப்போ 1 by 3 into 1 by starting term எவ்வளவு? 1 தானே ஸ்டார்டிங் term. ஸோ 1 by 1 minus 1 by ending term எவ்வளவு? 50. ஸோ 1 by 50. ஸோ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 1 by 3 into 50 minus 1 divided by 50. So 1 by 3 into 49 divided by 50. Just multiply பண்ணா போதும்ல. So அப்போ 49 divided by 115 கிடைக்கும். புரியுதா? So நம்ம ஆன்சர் வந்து என்னது? 49 divided by 150. So அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of these fractions cannot be reduced further? இல்ல எந்த ஃபிராக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. So 14/21 இருக்கு. 33/43 இருக்கு. 18/24 இருக்கு. 41/82 இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாமா? ரெடியூஸ் பண்ணலாம். அப்படிதானே? எதால ரெடியூஸ் பண்ணலாம்? 7ஆல் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ 2 into 7 14, 3 into 7 21. இது பண்ண முடியாது. ஸோ இது 3 18, 4 24. 1 41 41, 2 41 82. அப்போ எது மட்டும் தான் பண்ண முடியாது? இது மட்டும் தான் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 33 divided by 43. சரியா? ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷனில் இன்னும் இருக்கிற அவ்வளோ மாடலுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க? கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.